பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அதிரடியாக வெளிவந்த நாமினேஷன் முடிவுகள். மக்களே, அடுத்த வாரம் வசமாக சிக்கிட்டாங்க. தலைவன் கமருதீன் எல்லோரும் குத்திருக்காங்க. நாளைக்கு தான் வரும் ப்ரோமோ எபிசோட்லாம். ஆனால் நியூஸ் எல்லாம் வெளியாயிருச்சு. கமருதீன் வசமாக சிக்கி விட்டார்கள். ஆக்சுவலாக அவன் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா நிறையா டேமேஜ்லாம் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கமருதீன் நாளைக்கு நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்ணியிருக்கதாக வெளிவந்த தகவல். ஸோ பார்ப்போம். கனியக்காவும் மாட்டிட்டாங்க. கனியக்காவை குத்திட்டாங்க. ஏன்னா கனியக்கா வரவே இல்லை தெரியுமா நாமினேஷனுக்குள்ளே. பிளான் பண்ணி கனியக்காவும் குத்திட்டாங்க. எப்ஜேவையும் குத்திருக்காங்க. கனியக்கா எப்ஜே அதான் அன்பு கேங்லேருந்து அவங்க மாட்டிட்டாங்க. கனியக்காவும் ஃபேஸ் பண்ணிட்டு வரணும் மக்களை. நான் பார்வலாம் இவ்வளோ ஆட்டம் ஆடுது, போய் ஃபேஸ் பண்ணிட்டு வருதில்ல. ஸோ கனியக்காவும் போய் ஃபேஸ் பண்ணிட்டு வரட்டும். பாரு கமருதீன் மாட்டும்போது பாரு மாட்டாதா? பாரு ஆடுற ஆட்டம்லாம் மாட்டணும்னு தானே ஆடுதே. அது நான் அப்படி தான் ஆடுவேன். அது விஜய் சேதுபதி இன்டெரக்டாக பாராட்டிட்டார். என்ன தான் திட்டினாலுமே, நீங்களாமா நீங்கள் ஆடுற ஆட்டம்லாம் அவங்களெல்லாம் முன்ன தெரியாது, ஆனால் நீங்கள் ஆடுற ஆட்டம்லாம் ருத்ர தாண்டவம் ஆடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக புகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் குத்திடுவாங்க கண்டிப்பாக. அடுத்து வினோத்தை ஹெவியாக டேமேஜ் பண்ணிட்டார் விஜய் சேதுபதி. கானா சாங் பாட சொன்னதுலேருந்து, பாட வேண்டான்னு சொன்னதுலேருந்து, அப்புறம் திவார் மேட்ரை விசாரிக்கும் போது திவார் வேறு வச்சு டேமேஜ் பண்ணிட்டாரு. ஸோ பெரிய லெவலில் பேக் ஃபயரு. திவாகர், பாரு, கமருதீன் எல்லாம் மாட்டிட்டாங்க மொத்தமாக. நம்ம தலைவி மாட்டாமல் இருப்பாங்களா? தலைவி தலைவியை ஒரு வாரம் கூட விட மாட்டுறாங்க. எல்லா வாரம் வச்சு செய்வோம்டா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அரோராவை. நீ நாமினேட் பண்ண எப்படியா இருந்தாலும் நீ வெளில போயிடுவ. கண்டிப்பாக நீ வெளில போகணும்னே நாமினேட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஒரு வாரமும் விட மாட்டுறாங்க. அரோரா இல்லாத வாரமே கிடையாது. போன வாரமும் இருந்துச்சு, அதுக்கு போன வாரமும் இருந்துச்சு, இந்த வாரமும் வச்சுருக்காங்க. இந்த வாரமும் அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில. இந்த வாரம் அனுப்பிடுவாங்களா என்னென்னு தெரில. ஒயில்ட் கார்டு வேறு வருதுல்ல. கலையும் மாட்டிட்டான் போல் இந்த வாட்டி. கலையும் கொஞ்சம் டார்கெட் பண்ணியிருக்காங்க. கலையை மாட்டியிருக்கதாக தகவல் வந்திருக்குங்க. தகவல் தான் வந்திருக்கு. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்புறம் எப்ஜே மாட்டியிருக்கான். ஸோ இதெல்லாம் தகவல் தான். திரும்பவும் வியானா மாட்டியிருக்குங்க மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் கமருதீன், பாரு, வினோத்து, கனியக்கா, எப்ஜே, அரோரா, வியானா இவங்க எல்லாமே மாட்டியிருக்கதாக தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. திவாகர் எப்படின்னு தெரில. திவாகர், அப்புறம் ரம்யா, இன்னும் யார் மாட்டியிருக்கான்னு தெரில. ஸோ தகவல் இப்போதைக்கு கசிஞ்சிருக்கு. இதான் முக்கியமான ஆட்கள்லாம் மாட்டி சிக்கியிருக்காங்க. அடுத்த வாரம் யாரை நீங்கள் தூக்குறதுன்னு மக்களே வேறு மாதிரி பிளான் பண்ண. ஒன்று தலைவி அரோரா தூக்குங்க, இல்லை நம்ம மாமா கமருதீனை தூக்குங்க. பார்த்து செஞ்சு விடுங்க. எப்ஜே வேறு வந்திருக்கான். எப்ஜே கொஞ்சம் திருந்துற மாதிரி இருக்கான். என்னென்னு பாருங்கள். எப்ஜியை தூக்குறதுனால தூக்கலாம், அரோரா தூக்குறதுனால தூக்கலாம், கமருதீனை தூக்குறதுனால தூக்கலாம். ஆனால் கமருதீன் கண்டென்ட் கொடுக்குறான். ஆனால் விளையாட தெரிலங்க. கண்டென்ட் கொடுத்தும் பயன் இல்லாமல் இருக்குது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். பார்வலாம் செல்லத்தை தூக்கிறாதீங்கப்பா. பார்வலாம் பார்வனால தான் கேமே ஓடுது. செல்லத்தை தூக்கிறாதீங்க. அது வினோத்து மட்டும் தூக்கிறாதீங்க. வினோத்தெல்லாம் தூக்கிறாதீங்க. கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காரு தான், அதுக்குன்னு தூக்குற அளவுக்கு இல்லை. இவங்கள முடிஞ்சால் இவங்க 3 பேரும் தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் மக்களை, பார்த்து செஞ்சு விடுங்க. இன்றைக்கெலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துஷார்லாம் உள்ளே வரானான்னு தெரில. விஜய் சேதுபதிக்கு மரியாதை இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் தகவல். ஸோ என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வெளியே வந்துடும், காலையிலே வெளியே வந்துடும். ஸோ யாரை நாமினேட் ஆகிருக்கா, எந்த மாதிரி போகுது கேமுங்கிறத. ஸோ மக்களே நீங்கள் தான் தீர்மானிக்கணும் யாரை தூக்குறது, எப்படி தூக்குறதுன்னு பார்த்து தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விடுங்க. இந்த வாரம் எப்படி செஞ்சீங்களோ, தரமான சம்பவம் ஆதிரைக்கு செஞ்சீங்களோ, அது மாதிரி யாரை பார்த்து செய்யணுமோ சிறப்பாக செஞ்சு விடுங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்க முடியும். மற்றபடி இதுதான் அடுத்த வாரம் உள்ள தகவல். ஸோ நாளைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. நாளைக்கு என்ன தான் ரிசல்ட்டுன்னு பார்த்துருவோம். நாமினேஷன் லிஸ்ட் நாளைக்கு தெரிஞ்சிடும். பிக்ஸ் அந்த நாமினேஷன் பாஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அதுவும் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு சூப்பராக இருக்கும். நாமினேஷன் பயங்கரமாக இருக்கும். இதில் ஒயில்ட் கார்டு என்ட்ரி நாளைக்கு வரிசையாக வர ஆரம்பிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது விஜய் டிவிக்கு தான் தெரியும். காத்திருப்போம் மக்களே. லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.